இது பற்றிய மேலதிக கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். ஏற்கனவே இந்த திட்டத்தின் மூலமாக பல மகளிர் பயன்பெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம்மா. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மகத்தான திட்டம். இது மாண்புமிகு முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு கருணையோடு தமிழ்நாட்டு மக்களை தன்னுடைய குடும்பத்தின் மக்களாக பார்ப்பதால் தான் இந்த எண்ணங்களும் இந்த முயற்சிகளும் எடுக்க முடியும். ஆகவே மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார். எல்லோரும் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து மழைக்காலங்கள், வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழல், இப்படிப்பட்ட நிலையில் இந்த புதிய வருடம் பிறந்த பிறகு 2026 ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே பொங்கல் பரிசாக பண முடிப்பு கொடுத்தார்கள். பொங்கல் பரிசு 3000 ரூபாய். இப்பொழுது 5000 ரூபாய் கொடுப்பது அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அந்த குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நம்மளால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை தாயுள்ளத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் இதை நிகழ்த்தி காட்டியது வரவேற்க தகுந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வரவேற்கிறது. மக்கள் மகிழ்ச்சி தான் ஒரு ஆட்சியுடைய மகிழ்ச்சி, மக்களுடைய ஏற்றம் தான் ஒரு ஆட்சியுடைய ஏற்றம். ஆகவே இந்த ஆட்சி என்பது, தமிழ்நாடு அரசு என்பது மக்களுக்காக இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்திருப்பது வரவேற்கத்தக்கது. என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மாண்புமிகு முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த திட்டத்தை எதிர்க்கட்சிகள் முடக்க பார்க்கிறார்கள் என்று முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது படையெடுப்பதும் தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை சிதைப்பதும் தான் ஒன்றிய அரசுடைய வேலையாக 5 ஆண்டுகளாக இருக்கின்றன. ஒரு மாதம் கூட நிம்மதியாக இவர்கள் ஆட்சியை செய்வதற்கு அவர்கள் அனுமதித்தார்களா அல்லது ஒத்துழைப்போடு இருந்தார்களா என்றால் இல்லை. ஒரு பெரும்பான்மை மக்கள் இந்த ஆட்சி தான் வேண்டும் என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி நடப்பதற்கு அவர்கள் எந்த விதத்தில் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள்? எந்த திட்டம் கொண்டு வந்தாலும், சட்டப்பேரவையில் என்ன தீர்மானம் போட்டாலும் அதற்கு நேர்மாறாக சிந்திப்பதும் நேர்மாறாக திருப்பி அனுப்புவதும் தான் கடந்த காலத்தில் இருந்து அவர்களுக்கு வாடிக்கையாக இருக்கின்றன. ஆகவே இது எல்லாம் கருத்தில் கொண்டுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதையும் மக்களுடைய நலனை கெடுப்பார்கள் என்ற எண்ணத்தோடு தான் மக்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று செய்திருக்கிறார். உண்மையிலேயே இது வரலாற்று சிறப்புமிக்க செய்தி. ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுடைய குடும்பத்திலும் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கிக் கொண்டு இருக்கிறது. நானும் ஒருவனாக அதை மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன், வரவேற்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சருக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றியையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.